ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் மேராக்கா அப்படின்னு சொல்கிற சவ் அதை வச்சு தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான காய் தான். இதை ஈஸியாக டேஸ்ட்டு எப்படி நம்ம பொரியல் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு காய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து பொரிய விட்டுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூட நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையுமே போட்டுக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு பெரிய சவ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஈவனாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரே மாதிரி வெந்து வந்துடும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சவ் ஒரு நீர்க்காய், அதனால உங்களுக்கு அதிக அளவு தண்ணி தேவைப்படாது. இது வேகிறதுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக வெந்தும் வந்துடும். இருந்தாலும் நான் ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகிருக்கு. உங்களுக்கு நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு கரெக்டாக வற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் கூட சாப்பாடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் பண்ண எக்கையும் கூட வச்சுட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இது நீர்க்காய் அப்படிங்கிறனால உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடும்போது சாப்பாடு ட்ரை ஆகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோடைய எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.